تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற பேரார்வத்தோடும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மீது விதியாக்கி இருக்கும் இந்த ஜும்மாவை அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலோடு நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடும் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இறைவனின் அன்பும் அருளும் பொழிகிற இந்த நேரத்தில் சுவனமே நமது இலக்கு என்ற ஒரு தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன். சுவனமே நமது இலக்கு என்ற இந்த தலைப்பிற்கான காரணம் என்ன என்றால், நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கை அற்பத்திலும் அற்பமான வாழ்க்கை. என்றைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்திலிருந்து ஒவ்வொரு மனிதர்களும் விடைபெற போகிறார்கள் என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக, சந்தேகத்திற்கு இடமளிக்காத வகையில் நாம் அத்தனை பேரும் நம்புகிறோம். உலகில் வாழுகிற கோடான கோடி மக்களால், உலகில் வாழுகிற ஒட்டுமொத்த மக்களாலும் நிராகரிக்கப்படாத, மறுக்கப்படாத ஒன்றை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்பதைத்தான். மரணத்தை முஸ்லிம்கள் மட்டும் நம்புகிறோமா? முஸ்லிம் அல்லாதவர்களும் நம்புகிறார்கள். உலகில் வாழுகிற எல்லா மதத்தவர்களும் நாம் ஒரு நாள் கண்டிப்பாக மரணித்தே தீருவோம் என்பதை அழுத்தம் திருத்தமாக நம்புகிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் அதை விட ஒருபடி மேலாக நாம் என்ன நம்புகிறோம்? இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பத்திலும் அற்பமான வாழ்க்கைதான். என்றைக்காவது ஒரு நாள் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிவது 100% உறுதியானது. ஆனால் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால், மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் கெட்டவர்களுக்கு அல்லாத நரகத்தையும் நல்லவர்களுக்கு அல்லாத சொர்க்கத்தையும் தயாரித்திருக்கிறான் என்று நாம் மரணத்திற்கு பின்னால் உள்ள மறுமை வாழ்க்கையை நம்புகிறோம். மறுமையைத்தான் நாம் இலக்காக கொண்டிருக்கிறோம். மறுமையிலே அல்லாஹ் தரவிருக்கிற சொர்க்கத்தை தான் நம்முடைய குறிக்கோளாக, இலக்காக நாம் வைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல யாருக்குமே ஒரு சந்தேகம் இல்லை. மரணத்துல யாருக்கேனும் சந்தேகம் இருக்கிறதா? யாருக்கும் சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அழுத்தமாக திருமறையில் சொல்கிறான்: குல்லு நஃப்ஸுன் லாயிகத்துல் மௌத், அனைத்து உயிர்களும் மரணத்தை சுவைத்தே தீரும். ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜிஹிம் முஷையலா,
நீங்கள் உறுதியான இரும்பு கோட்டை கொத்தளங்களில் வசித்தாலும் சரி, அங்கேயும் உங்களுக்கு மரணம் வரும் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறான். அப்ப மரணம் என்பது உறுதியான ஒன்று. மரணத்திற்கு பின்னால் நாளை வெறுமை வாழ்க்கை தான் நிரந்தர வாழ்க்கை என்றால், அந்த நிரந்தர வாழ்க்கையிலே கிடைக்கிற சுகம்தான் என்னுடைய இலக்கு என்றால், அந்த இலக்கை நோக்கி நாம் இந்த உலகத்தில் பயணிக்கிறோமா? அதுதான் இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. இந்த உலக வாழ்க்கை அற்ப நம்புறோம், மரணத்தை உறுதியாக நம்புகிறோம், மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருப்பதாக ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அந்த வாழ்க்கைக்காக வேண்டி, அந்த சொர்க்கத்திற்காக வேண்டி அதை இலக்காக வைத்து நாம் இந்த துன்யாவில் பயணிக்கிறோமா? அல்லது இந்த உலகத்தை மையப்படுத்தி நம்முடைய நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் அமைந்திருக்கிறதா? பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தை இலக்காக கொண்டு, இந்த உலகத்தில் கிடைக்கிற செல்வத்திற்காக, இந்த உலகத்தில் கிடைக்கிற பதவிக்காக, இந்த உலகத்தில் கிடைக்கிற பொருளையே இலக்காக வைத்திருக்கிறார்கள். ஒழிய மரணத்திற்கு பின்னால் கிடைக்கிற சுவர்க்கத்தை நாம் இலக்காக வைத்திருக்கிறோமா? சஹாபாக்கள் அதைத்தான் இலக்காக வைத்தார்கள். அந்த இலக்கை நோக்கி அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் அமைந்திருந்தது. ஆனால் நம்முடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது? இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்குமா? நான் செய்கிறேன். இதை செய்தால் எனக்கு பதவி கிடைக்குமா? நான் செய்கிறேன். இதை செய்தால் நல்ல பெயர் கிடைக்குமா? அதை செய்கிறேன் என்று உலகத்தை மையப்படுத்தி நாம் நகருகிறோமே ஒழிய, மரணத்தை இலக்காக, மறுமையை இலக்காக கொண்டிருக்கிறவர்கள், சொர்க்கத்தை இலக்காக கொண்டிருக்கிறவர்கள், இதை செய்தால் எனக்கு சுவனம் கிடைக்கும் என்றால் நான் அதை செய்ய தயார் என்று நம்மளிடத்திலே எந்த நடவடிக்கைகள் மேலோங்கி நிற்கிறது? ஆனால் சஹாபாக்களிடத்தில் இருந்தது. இதை செய்தால் எனக்கு சுவனம் கிடைக்குமா? அதுதான் என்னுடைய இலக்கு. என் இலக்கை அடைவதற்கு இதுதான் வழி என்றால் நான் அந்த காரியத்தை செய்ய தயார் என்று சஹாபாக்கள் துணிந்தார்கள். நபி தோழியர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு பெண்மணி வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டிருக்கிறது. என்னுடைய இந்த நோய் குணமடைவதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். உலகத்தின் எல்லா பிரார்த்தனைகளை விட நபிகளாருடைய பிரார்த்தனைக்கு பலம் இருக்கிறது. நபிகளாருடைய துஆவிற்கு அல்லாஹ் முக்கியத்துவம் தருகிறான் என்ற அடிப்படையிலே நபி தோழியர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த வலியை, இந்த நோயை நீ இறைவனுக்காக பொறுத்துக் கொண்டால் உனக்குமுல் ஜன்னா, அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான் என்கிறார்கள். உடனடியாக அந்த பெண்மணி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள். முதல்ல கோரிக்கை என்ன? எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். என் நோய் குணமடைவதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள் என்ற அந்த நபி தோழி, நபிகளார் என்ன சொன்னார்கள்? இதை பொறுத்துக் கொண்டால், இந்த துன்பத்தை சகித்துக் கொண்டால், இதற்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு நாளை வெறுமையிலே சொர்க்கத்தை தருவான் என்கிறார்கள். உடனடியாக அந்த பெண் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எனக்காக நீங்கள் ஒருபோதும் பிரார்த்தனை செய்யாதீர்கள். நான் இந்த நோயை, இந்த வேதனையை, இந்த துன்பத்தை, துயரத்தை என் இறைவனுக்காக நான் பொறுத்துக் கொள்கிறேன். இதை பொறுத்துக் கொண்டால் சுவனம் கிடைக்கும். இதை சகித்துக் கொண்டால் அல்லாஹ்விடத்தில் சுவனம் கிடைக்கும். சுவனம் தான் என்னுடைய இலக்கு. என் இலக்கை அடைவதற்கு இந்த நோயை பொறுத்துக் கொண்டால் என் இலக்கை அடைந்துவிட முடியும் என்றால் இந்த உலகில் நான் எப்படிப்பட்ட துன்பத்தையும் துயரத்தையும் சந்திக்க தயார் என்று நபி தோழியர்கள் இருந்தார்களே, அப்படி நாம் இலக்கை நோக்கி பயணிக்கிறோமா? வெறுமனே மரணம் இருக்கிறது, மறுமை இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது என்று அந்த நம்பிக்கையோடு நிறுத்திக் கொள்கிறோமா? அதுதான் என்னுடைய இலக்கு என்றால் அந்த இலக்கை நோக்கி நான் இந்த உலகில் பயணிக்கிறேனா? எதுவெல்லாம் எனக்கு சொர்க்கத்தை பெற்றுத் தருமோ, எதுவெல்லாம் நன்மையை பெற்றுத் தருமோ அதை நோக்கி நாம் நகருகிறோமா? சஹாபாக்கள் அப்படி அல்ல. இதை செய்தால் எனக்கு சுவனம் கிடைக்கும் என்றால் எப்படிப்பட்ட காரியத்தையும் அவர்கள் செய்ய முன்வந்தார்கள். நம்மெல்லாம் அதிகமாக அறிந்த செய்தி, உஹது யுத்த களத்திலே எதிரிகளோடு போராடி கொண்டிருக்கிற அந்த கட்டத்திலே நபிகளாரிடத்திலே ஒரு நபி தோழர் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த போரில் கொல்லப்பட்டால் ஐன அன, நான் எங்கே இருப்பேன்? நபிகளார் உடனடியாக பதிலளித்தார்கள், ஃபில் ஜன்னா,
நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்றார்கள். நபிகளாருடைய நாவிலிருந்து இந்த வார்த்தை வந்த அடுத்த நொடியிலேயே கையிலே வைத்திருந்த பேரித்தம்பழங்களை எறிந்துவிட்டு என் இலக்கை அடைவதற்கு இந்த பேரித்தம்பழங்களை சாப்பிடுகிற நேரத்தை கூட நான் வீணடித்து விட மாட்டேன் என்று பேரித்தம்பழங்களை எறிந்துவிட்டு யுத்த களத்திலே குதித்தார். எதிரிகளை வெட்டி வீழ்த்தினார். தான் வீழ்த்தப்படுகிற கொல்லப்படுகிற வரைக்கும் களத்தில் நின்று போராடி ஷஹீதாக்கப்பட்டார். ஏன் ஷஹீதாக்கப்பட்டார்? தன் இலக்கை அடைவதற்கு இது ஒரு வழியாக இருக்கிறது. நபிகளார் என்ன சொன்னார்கள்? இந்த போர்ல நீங்க கொல்லப்பட்டா உங்களுக்கு சொர்க்கம் என்றார்கள். இதுதான் என்னுடைய இலக்கு, நான் அதை நோக்கித்தான் பயணிக்கிறேன். என் இலக்கை அடைவதற்கு இது ஒரு வாய்ப்பு என்றால் என் உயிரையும் தியாகம் செய்ய தயார் என்று களத்திலே குதித்தார். ஷஹீதாக்கப்பட்டார். தன் இலக்கை அடைந்து விட்டார். நாம் கொல்லப்பட்டால் நம்முடைய பிள்ளைகள் நிலை என்ன யோசிக்கல. தான் கொல்லப்பட்டால் மனைவியினுடைய நிலை என்ன யோசிக்கல. தான் இந்த உலகிலே இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாமே யோசிக்கவில்லை. ஏன்? என் இலக்கு சொர்க்கம் தான், என்னுடைய இலக்கு மறுமைதான், என்னுடைய இலக்கு அந்த அல்லாஹ் தயாரித்திருக்கிற இன்பம் தான். சஹாபாக்கள் சொர்க்கத்தை அப்படி வெறித்தனமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி பல செய்திகள் எடுத்துக்கொள்ள முடியும். சொர்க்கத்திற்காகவே தியாகம் செய்த, உயிரை கொடுத்த, பொருளாதாரத்தை வாரி வழங்கிய எக்கச்சக்கமான சஹாபாக்கள் உண்டு. ஏன்? சஹாபாக்கள் சொர்க்கத்தை இலக்காக வைத்தார்கள். அதை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவர்கள் நகர்ந்து கொண்டார்கள். நாம் அப்படி இருக்கிறோமா? மௌத்தா போகும்போது பார்த்துக்கலாம், செத்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்முடைய இலக்காக ஒன்றை வைத்து விட்டு இலக்கை நோக்கி நாம் பயணிக்காமல் வேறு எங்கெங்கோ பயணித்துக் கொண்டிருக்கிறோம். யாரிடத்துல கேட்டாலும் அதுதான பதிலா சொல்லுவோம். உங்களுடைய இலக்கு என்ன? மறுமை. மார்க்கம் சார்ந்து கேள்வி கேட்கப்பட்டால் என்னுடைய இலக்கு மறுமைதான், சுவனம்தான் என்று எல்லாரும் பதிலளிப்போம். என் இலக்குக்காக வேண்டி நான் உழைத்த உழைப்பு என்ன, செஞ்ச காரியம் என்ன, கொடுத்த தர்மங்கள் என்ன? ஒண்ணுமே இல்லை. வெறுமனே இலக்கு இலக்கு என்று பயணித்தால் அந்த இலக்கை அடைந்து விட முடியுமா? சஹாபாக்கள் இந்த சொர்க்கத்தை பற்றி நபிகளாருடைய வர்ணனைகளை பார்த்து விட்டு அதன் மீது ஒரு பிரியமாக, ஒரு வெறித்தனமான சொர்க்கத்தை நேசிக்கக்கூடியவர்களாக மாறி போனார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த சொர்க்கத்தை பற்றி நமக்கு சொன்னார்கள். என்ன சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், காலல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், ஆதத்துல் இபாதியில் சாலிஹின், என்னுடைய அடியார்களுக்காக நான் மறுமையிலே சொர்க்கத்தை தயாரித்திருக்கிறேன். அந்த சுவனம் எப்படிப்பட்ட சுவனம் தெரியுமா? மாலா ஐனுன் ராத், உலகத்தின் எந்த கண்களும் பார்த்திராத சுவனம். ஒலா உதுவும் சமியன், எந்த காதுகளும் அதன் சப்தத்தை கேட்கிறாத சுவனம். ஒலா ஹத்தர் அலா கல்வி பஷர், எந்த உள்ளங்களும் சிந்திக்க முடியாத சொர்க்கத்தை என் அடியார்களுக்காக நான் தயாரித்திருக்கிறேன். உலகத்தில் எந்த கண்களும் பார்த்ததில்லை, அதன் சப்தத்தை எந்த காதுகளும் கேட்டதில்லை. நம்ம எல்லாம் சொர்க்கத்தை எப்படி எல்லாம் கற்பனை பண்றோம்? குர்ஆன்ல வசனங்களை வைத்து, ஹதீஸ்களை வைத்து, உலக நடைமுறை யதார்த்தங்களை வைத்து, இவரைக்கு நாம் கேள்விப்பட்ட செய்திகளை வைத்து, ஓ சுவனம் என்றால் இப்படி இருக்கும், சுவனம் என்றால் அப்படி இருக்கும் என்று நாம் கற்பனை செய்கிறோமே. அல்லாஹ் சொல்கிறான், அந்த கற்பனைகள் அனைத்தும் பொய். ஒலா கத்தர அலா கல்வி பஷர், எந்த உள்ளங்களாலும் அந்த சொர்க்கத்தை சிந்திக்கவே முடியாது. நீ எப்படி வேணாலும் நினைச்சிக்க, சொர்க்கம் ஊட்டி மாதிரி இருக்கும், அல்லது கொடைக்கானல் மாதிரி இருக்கும், மூணாரை போல இருக்கும், எதுவும் இல்லை. நீ நினைத்ததை விட பல்லாயிரம் லட்சம் மடங்கு அல்லாஹ் பிரம்மாண்டமாக தயாரித்திருக்கிறான். அப்படிப்பட்ட சுவர்க்கத்தை இலக்காக கொண்டிருக்கிற நாம் இந்த உலகில் தியாகம் செய்யாமல், அதற்காக மெனக்கிடாமல், அதற்காக உழைக்காமல் சொர்க்கம் சென்று விட முடியுமா? யாரெல்லாம் சொர்க்கத்தை இலக்காக வைத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஒவ்வொரு அடியார்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அம் ஹசிபத்தும் அன் ததுகுல் ஜன்னா, நீங்கள் எல்லாம் சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? வலம்மா யாத்திக்கும் மஸல்லதீன கலவு மின் கபலிக்கும்,
மஸ்ஸத்துமுல் பாஸா வல் நர்ரா வஸில்சிலு ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மாஹு மத்தா நஸ்ருல்லாஹ். இறைவனின் தூதரும் அவரோடு இருந்த நம்பிக்கை கொண்டவர்களும் மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் உதவி எங்களுக்கு எப்போது வரும் என்று அலைக்கழிக்கப்பட்டார்களே, ஆட்டுவிக்கப்பட்டார்களே, எதிரிகளால் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் தள்ளப்பட்டார்களே, அப்படிப்பட்ட ஒரு துயரத்தை சந்திக்காமல், துன்பத்தை சந்திக்காமல் நீங்கள் இலகுவாக சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் கேள்வியா கேட்கிறான். ஒண்ணுமே செய்யாம புதுமாப்பிள மாதிரி அப்படின்னு சொர்க்கத்துக்குள்ள நுழையலாம் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் தயாரித்திருக்கிற அந்த பிரம்மாண்ட சொர்க்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் அதை இலக்காக கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிறோமா? சஹாபாக்களுக்கு முழு மூச்சும் அதுதான் இலக்காக இருந்தது. நாம் இதை செய்தால் உலகத்தில் என்ன கிடைக்கும்? பொருளாதாரம் கிடைக்குமா, பேர் கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா? சஹாபாக்கள் அப்படி இல்லை. இதை செஞ்சா எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? நான் கண்டிப்பாக செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதர் வந்து சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னுடைய தோட்டத்திற்கு வேலி அமைக்க போகிறேன். அதில் இன்னாருடைய மரம் மட்டும்தான் தனியாக இருக்கிறது. அந்த ஒரு மரத்தை மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் வேலி அமைப்பதற்கு எளிதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ்விடத்துல சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, இந்த ஒரு மரத்தின் உரிமையாளரை சந்திச்சு ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. இந்த ஒரு மரம் தானப்பா அவருக்கு விட்டு கொடுத்துட்டேன்னா, அந்த உரிமையை கொடுத்தன்னா அவரு தோட்டத்தை முழுமையாக அவர் சரி செய்து கொள்வார் என்று நபிகளார் அந்த சஹாபி இடத்துல சொல்றாங்க. அவருக்கு அந்த அந்த மரத்தின் மீது அவ்வளவு பிரியம், அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஒரு மரத்திற்கு பகரமாக அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களுக்கு ஒரு சொர்க்கத்தை தருவான், சொர்க்கத்தில் ஒரு மரத்தை தருவான் என்கிறார்கள். அப்படியும் அவர் ஒத்துக்கல, நான் கொடுக்க முடியாது என்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில். ரசூலுல்லாஹ் மார்க்கம் சார்ந்த ஒன்றை சொன்னால் அதுல எந்த விதமான கேள்வியோ விருப்பமோ தெரிவிக்க கூடாது. மார்க்கம் அல்லாத உலக காரியங்களாக இருந்தால் அது அவர்களின் விருப்பம். விரும்பினா கொடுக்கலாம், விரும்பலா கொடுக்காம இருக்கலாம். அவர் விரும்பல கொடுக்கலன்னு சொல்லிட்டாரு. இந்த செய்திகளை அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்த இன்னொரு சஹாபி, அந்த சஹாபி என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்விடத்துல வர்றாங்க. இவங்க எல்லாம் போனதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபர்ஸ்ட் அந்த நபித்தோழர் இடத்துல போறாரு. ஒரு மரத்தின் உரிமையாளரை சந்திக்கிறாரு. உங்க மரத்தை நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் சொன்னாங்க. நீங்க அந்த மரத்தை விட்டு கொடுக்கல, அந்த மரத்தை நீங்கள் எனக்கு விட்டு தந்தால் எனக்கு சொந்தமான ஒரு பெரிய தோட்டத்தை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் என்றார். அவரு உலகத்தை மையப்படுத்தி உலகத்தை நேசிக்கக்கூடியவரா இருந்ததுனால அந்த தோட்டத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஒரு மரத்தின் உரிமையை விட்டு விடுகிறார். இந்த ஒரு மரத்தின் உரிமையை பெற்றவர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இன்னாரிடத்துல ஒரு மரம் கேட்டீர்களே, அந்த ஒரு மரத்திற்கு பகரமாக என் ஒட்டுமொத்த தோட்டத்தையும் அவருக்கு ஒப்படைத்து விட்டேன். இப்போது அந்த ஒரு மரத்தின் உரிமை என்னிடத்தில் இருக்கிறது, இந்தாங்க அந்த ஒரு மரத்தின் உரிமை என்று நபிகளாரிடத்தில் ஒப்படைக்கிறார். ஒரு மரத்துக்கு அவர் கொடுத்த விலை என்ன? ஒரு தோட்டத்தையே கொடுத்தார். இந்த மரத்தை விட்டு கொடுத்தால் இதற்கு பகரமாக சொர்க்கம் கிடைக்கும் என்று நபிகளார் சொன்னார்கள். சொர்க்கம் கிடைக்கும் சொன்னா எவ்வளவு காரியங்களை சஹாபாக்கள் செய்கிறார்கள். நாமெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான தர்மங்களா இருக்கட்டும், வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், இன்னவர காரியங்களாக இருக்கட்டும், உலகத்தில் அல்லாஹ் தருகிற சோதனைகளை, துன்பங்களை, துயரங்களை மறுமைக்காக வேண்டி, சொர்க்கத்திற்காக வேண்டி நாம் பொறுத்துக் கொள்கிறோமா? மறுமையை இலக்காக கொண்டவர்களின் நடவடிக்கைகள் இப்படித்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்தார். எப்படி வர்றாரு தெரியுமில்ல? கால்கள் ஊனமான ஒரு நபித்தோழர், கால்களை நொண்டி நொண்டி நபிகளாரிடத்துல வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அரைத்த இன் காத்தல் துஃபி சபீலில்லாஹ், நான் இந்த போரில் கலந்து கொண்டு அல்லாஹ்வின் பாதையில கொல்லப்பட்டால் நான் எங்கே இருப்பேன்? நீங்க சொர்க்கத்தில் இருப்பீங்கன்னு சொல்றாங்க. சொர்க்கத்தில் இருப்பீங்கன்னு சொல்றாங்க. அடுத்து அவர் கேட்கிறாரு, நான் சொர்க்கத்தில் நுழைகிற பொழுது என்னுடைய கால்கள், இந்த ஊனமான கால்கள்
சரி செய்யப்பட்ட நிலையிலேயே நுழைவேனா என்றும் அல்லாஹ்வுடைய தூதர், இந்த உலகத்துல நான் நொண்டியா இருக்கிற, என்னுடைய கால்கள் சரியில்லை, வளைந்து வளைந்து நடக்கக்கூடியவனாக இருக்கிறேன், இந்த போர்ல நான் கொல்லப்பட்டால் சொர்க்கம் போகும்போது நான் என்னுடைய கால்கள் சரி செய்யப்பட்ட நிலையிலே போவேனா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நாம் ஆம் என்று பதிலளிக்கிறார்கள். அந்த யுத்த களத்திலே அவர் கொல்லப்பட்டார். கொல்லப்பட்ட உடனே அவரின் ஜனாசாவிற்கு அருகிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இறந்து கிடக்கிறாரே, கொல்லப்பட்டு விட்டாரே, இன்னார் இப்போது சொர்க்கத்தில் நுழைகிறார். எப்படி நுழைகிறார்? அம்சி பிரிஜி ஹாதிஹி ஸஹீஹத்தன் ஃபில் ஜன்னah, அவரது கால்கள் சரி செய்யப்பட்ட நிலையிலேயே சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வகை செய்தியை அப்படியே சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் அவருடைய கால்கள் ஊனமாக இருந்தது, அவருடைய உள்ளம் ஊனம் இல்லை, அவருடைய இறை நம்பிக்கை ஊனம் இல்லை, அவருடைய கொள்கை உறுதி ஊனம் இல்லை, அவரது இலக்கில் ஊனம் இல்லை. எதை இலக்காக கொண்டிருந்தாரோ அந்த இலக்கை அடைந்து விட்டார். ரசூலா சொல்லிட்டாங்கல்ல, அவரது கால்கள் சரி செய்யப்பட்ட நிலையிலே சொர்க்கத்தை நுழைஞ்சிட்டாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இலக்கை அடைந்து விட்டார். இப்படி நாம் எதை இலக்காக கொண்டிருக்கிறோமோ அதை நோக்கி நாம் பயணிக்கிறோமா என்று நம்முடைய வாழ்க்கையை சுய பரிசோதனை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவான் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் கிருபையால் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஏகத்துவத்தையும், பின்பற்றுவதற்கு தகுதியான மனிதர் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்ற தூதுத்துவத்தையும் ஏற்றுக்கொண்டு தௌஹீத்வாதிகளாக வாழுகிற நாம், நம்மிடத்துல மார்க்க கல்வி என்பது மிக குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த மார்க்கத்தை தெரு தெருவாக வீதி வீதியாக மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லுகிற இந்த ஆர்வங்கள், தான் கொள்கை சார்ந்த புத்தகங்கள் வருகிற பொழுது அதை தேடி தேடி படித்த அந்த ஆர்வங்கள் எல்லாம் இன்றைக்கு பெரும்பாலான மக்களிடத்தில் அது பார்க்க முடியல. பொதுவாக மார்க்க கல்வியில ரொம்ப பின்தங்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கிறோம். இது ஒரு ஆரோக்கியமான நிலை கிடையாது. நாம எப்படி இந்த மார்க்கத்தை அறிந்து அதன் வழி நடக்கிறோமோ அதன்படி நம்முடைய சந்ததிகளையும் அடுத்த தலைமுறையும் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் கற்ற இந்த கல்வியை, மார்க்கத்தை அடுத்த சமுதாயத்திற்கு, அடுத்து வரக்கூடியவர்களுக்கு அதை கடத்தலன்னா பின்னால ரொம்ப சிரமமா போயிடும். எந்த கல்வியுமே இப்படிதான். நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிற இந்த மார்க்கத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னு சொன்னா, அவர்களும் நாளைக்கு இந்த மார்க்கத்துக்கு முரணாக மக்களோடு போராடக்கூடிய, விவாதம் செய்யக்கூடிய, ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய நிலைதான் ஏற்படும். பெரும்பாலான மக்கள்கிட்ட இன்னைக்கு மதரசாக்கு அனுப்புறது, அதுல எல்லாம் ரொம்ப ஆர்வங்கள் ரொம்ப ரொம்ப குறைந்து இருக்கிறது. பள்ளிவாசல் தோறும் இன்றைக்கு மதரசாக்கள் நடத்தப்பட்டாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய உலக கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கொஞ்சம் கூட மார்க்க கல்விக்கு கொடுக்கிறதே இல்லை. உலக கல்வி மிக முக்கியமானது. இந்த உலகத்தில் நாம் சில காரியங்களை சாதிப்பதற்கு, உலகத்தில் பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு, சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு உலக கல்வி தேவை. அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த உலக கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தில் ஒரு சிறிய பங்குகள் கூட மார்க்க கல்விக்கு கொடுக்கப்படுறதே இல்லை. மார்க்க கல்விதான் நம்முடைய ஒழுக்கத்தை, ஒழுக்க மாண்பையும் மார்க்க நெறியும் எந்த கல்வி கற்றுத்தரும்? இந்த மார்க்க கல்விகள் தான் கற்றுத்தரும். ஆரம்பத்தில் இருந்த அந்த மார்க்க கல்வி எல்லாம் இன்னைக்கு நாளுக்கு நாள் ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. நம்முடைய இந்த மார்க்கத்தை சொன்னவர்களாக இருக்கட்டும், அல்லது ஹதீசுகளை தொகுத்த இமாம்களாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் மார்க்க கல்விக்காக வேண்டி பல நாடுகள், பல சிரமங்களுக்கு மத்தியிலே பயணப்படக்கூடிய பல இமாம்கள் எல்லாம் பார்க்க முடியும்.
இப்ப அந்த மாதிரி நம்ம அவ்வளவு தூரம் மெனக்கிடா கூட்டாலும் இன்னைக்கு ஏராளமான வழிமுறை இருக்கிறது. நம்ம இருந்த இடத்திலேயே நம்முடைய செல்போன்லயே நம்முடைய அக்கம் பக்கத்திலேயே குரானை படிக்கக்கூடிய, ஹதீஸ்களை படிக்கக்கூடிய, மார்க்க சட்ட திட்டங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. மார்க்க கல்வியில நம்ம குறைவுடையவர்களாக இருந்து விட்டால், மார்க்க கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்த வருங்கால சமுதாயத்தினருக்கு நாம் போதிக்காவிட்டோம் என்று சொன்னால் அதனால் கிடைக்கக்கூடிய ஏராளமான பாதிப்புகளும் உண்டு. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா தெரியும், சமீபத்துல சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிய ஒரு வீடியோக்கள், ஒரு முஸ்லிம் பிள்ளைங்க 2 ட்வின்ஸ், எல்லாருமே பெரும்பாலானவங்க பார்த்திருப்பீங்க. பார்த்தோம்னா ஒரு தசரா கூட்டங்கள்ல போய் நடமாடி கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். ஏன் அந்த மாதிரி ஒரு தசரா கூட்டத்துல போய் பல ஆண்களுக்கு மத்தியில, அந்நிய ஆண்களுக்கு மத்தியில 2 பேரும் ஆடிக்கொண்டிருக்கிறதுக்கான பின்னணி என்ன? அவர்களுக்கு மார்க்க ரீதியான போதனைகள், மார்க்க கல்விகள் ஊட்டப்படவில்லை. என் பிள்ளைலாம் அப்படி போக மாட்டான், யாருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நம்முடைய பிள்ளைகளை மார்க்க அடிப்படையில் ஒழுக்க மாண்போடு வளர்க்கவில்லை என்று சொன்னால், குரானை, ஹதீஸை, இஸ்லாத்தை போதிக்கவில்லை என்று சொன்னால், நம்ம பிள்ளைங்க போய் நாளைக்கு அங்க போய் ஆடினாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றே இல்லை. எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சபையில முஸ்லிம் பெண்களாக இருந்து கொண்டு 2 பேரும் ஆடுகிறார்கள் என்று சொன்னால், இப்ப அடிப்படை பிரச்சனை எங்க ஆரம்பிக்கிறது? நாம் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய கல்விகளை அவர்களுக்கு கற்றுத்தரவில்லை. அதுதான் காட்டு. மதரசாவுக்கு அனுப்பி இருந்தா, ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்திருந்தா, மார்க்கத்தை சொல்லி கொடுத்திருந்தா, குரானை கற்றுக் கொடுத்திருந்தா, அதன்படி அவர்கள் அமல் செய்வார்கள். அப்படி அவங்களுடைய வாழ்க்கை நகரும். இப்ப எல்லாம் சமூக வலைதளங்கள் வந்தது நம்ம சமுதாயத்து பெண்கள் பெரும்பாலானவர்கள் அதில் சீரழியக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கொஞ்ச நாளைக்கு ஃபர்தாவோட ஒரு வீடியோ போடுறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபர்தா இல்லாம ஒரு ஷாலோடு வர்றாங்க. கொஞ்ச நாளைக்கு பார்த்தா, அடுத்து கொஞ்ச நாள் பார்த்தா இந்த ஷாலும் இல்லாம வர்றாங்க. அடுத்து பார்த்தா ஒரு சினிமாவில் போய் நடிக்கிறாங்க, நாடகத்தில் நடிக்கிறாங்க, தெரு வீதிகள் ஆடுறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்போன் கலாச்சாரங்கள், சமூக வலைதளத்தினருக்கு மீது மோகம். சரி, நம்ம புள்ள சலாம் சொல்லிதான் ஒரு வீடியோ போடுது, நல்ல கருத்து தானே சொல்லுது, நம்ம விட்டுருவோம். அது நாளடைவில் அது வரக்கூடிய செய்திகள் எல்லாம் எப்படியாக இருக்கிறது? ஆரம்பத்தில் ஒழுக்கத்தோடு பேச ஆரம்பித்தவர்கள் வியூஸ் கூட கூட, லைக்ஸ் கூட கூட, ஃபாலோவர்ஸ் கூட கூட, அப்படியே அவர்களை கொண்டு போய் சினிமா மோகத்திலே தள்ளி விடுகிறது. அதுக்கப்புறமா அவர்கள் குஃப்ர விழக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். இப்ப அந்த நிலைக்கு நம்முடைய பிள்ளைகள் நாம் தள்ளப்பட்டு விடக் கூடாது என்று சொன்னால், உலக கல்வி மட்டுமே அது போதாது. மார்க்க கல்விகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், அல்லாஹ்வை அஞ்சுகிறவர்கள் அல்லாஹ்வை அறிந்தவர்கள் மட்டும்தான். உலமாக்கள் தான் அல்லாஹ்வை அஞ்ச முடியும். உலமாக்கள்லாம் யாரு? ஒரு பெரிய தாடியோட தொப்பியோட தலப்பாவோட இருக்கிறவங்களா? அல்லாஹ்வை பற்றி அறிந்தவர்கள் தான் உலமாக்கள். அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வை அஞ்ச முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில மார்க்க கல்விக்கு நாம் வரக்கூடிய காலங்களில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவான் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தௌஹான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.